சிறுபான்மை மக்களோட நலன்களை பாதுகாக்கணும், உங்களோட வாழ்க்கையில ஒளி நிலை பெறணும், பார்த்து பார்த்து திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல சிலவற்றை மட்டும் ஹைலைட்டா சுருக்கமா சொல்ல விரும்புகிறேன். கல்வி எனும் பேராயுதத்தை அனைவர்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாரையும் வளர்த்தெடுக்கணும்னு கல்விக்காக நாம எவ்வளவு திட்டங்களை முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருக்கோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதோட தொடர்ச்சியா சிறுபான்மையின கல்லூரி மாணவர்களுடைய நலன் கருதி சென்னை மற்றும் கோவை மாவட்டங்களில் 130 மாணவர்கள் பயனடையக்கூடிய அளவுக்கு புதிய விடுதிகளை தொடங்கி இருக்கிறோம். சிறுபான்மையின மாணவ மாணவிகளுக்காக 14 கல்லூரி விடுதிகளில் நூலகம், உடற்பயிற்சி கருவிகள், விளையாட்டு கருவிகள் இப்படி பலவற்றை ஏற்படுத்தியிருப்பதோடு அந்த மாணவர்களுடைய தனித்திறன் மற்றும் ஆங்கில பேச்சாற்றலை உயர்த்தணும் என்கிற அந்த பயிற்சியை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மாணவ மாணவியுடைய விடுதிகளில் தங்கி படிக்க அவங்களுடைய பெற்றோர்களுக்கான ஆண்டு வருமான உச்ச வரம்பையும் பல்வகை செலவின தொகையும் உயர்த்தி இருக்கிறோம். இதனால இதுவரைக்கும் 884 பள்ளி மாணவ மாணவியருக்கும் 3824 கல்லூரி மாணவ மாணவியருக்கும் பயனடைந்திருக்கிறாங்க. கிராமப்புற மாணவிகள் இடைநிற்றல் இல்லாம கல்வி கற்கணும், அதற்காக 1,03,000 மாணவிகளுக்கு 6,57,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை. வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில சிறப்பான திட்டம். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற 90,723 மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை. சிறுபான்மையினால் நடத்தப்படக்கூடிய 456 கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர அந்தஸ்து சான்றிதழ்களை வழங்கியிருக்கிறோம். பொருளாதாரத்தில் பின்தங்கின சிறுபான்மையின பெண்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்காக 1000 பேருக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்துவ மக்கள் ஜெருசலேமிற்கு புனித பயணம் செய்வதற்கான மானியத்தை 37,000 ரூபாயாகவும், கன்னியாஸ்திரிகளுக்கு 60,000 ரூபாயும் உயர்த்தி இருக்கிறோம். 2,87,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 44 தேவாலயங்களை புனரமைச்சிருக்கிறோம். சென்னை மாவட்டத்தில் வெஸ்ட்லி தேவாலயத்தை 1,19,00,000 ரூபாயில புனரமைச்சிருக்கிறோம். புனித தோமையர்மலை தேவாலயத்தை 1,49,00,000 ரூபாய் செலவில் புனரமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சென்னையில் இருக்கிற உங்களுக்கு கல்லறை தோட்டங்களில் நிலவக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நல்லா தெரியும். அதனால தான் நம்ம அரசில் கிறிஸ்தவர்களுக்கான அடக்கஸ்தலங்கள் அமைக்க புதிய நிலம் கையகப்படுத்தப்படும். சென்னையில் ஏற்கனவே இருக்கிற அடக்கஸ்தலங்களில் மீண்டும் அடக்கம் செய்யறதுக்கு இருந்த நிபந்தனைகளையும் தளர்த்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, 19 கல்லறை தோட்டங்களை புனரமைச்சிருக்கிறோம். திருநெல்வேலி, தேனி, ராமநாதபுரம் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கல்லறை தோட்டங்களுக்கு சுற்றுச்சுவரை அமைக்க 5 கோடி ரூபாய் நிதியை விடுவிச்சிருக்கிறோம். இப்படி என்னால் பல மணி நேரத்துக்கு லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே போக முடியும். அந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறோம். இன்னமும் செய்வோம் செய்வோம் செய்வோம். திருநெல்வேலியில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் 4 அறிவிப்புகளை வெளியிட்டேன். அப்போ சொன்னேன், இனிகோ கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு. அதனால இந்த விழா மேடையிலும் சிரித்துக்கொண்டே ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கிறார். எங்க போனாலும் கோரிக்கை வைக்கிறதா ஒரு வேலை. அதுக்கான அறிவிப்பை இப்போதே வெளியிட நான் விரும்புகிறேன். இப்ப மேடையில் ஒரு கோரிக்கை கொடுத்தார்.
அதாவது 2019 முதல் 2024 வரை செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிமுறைகள் 2019 படி உள்ள மதச்சார்பான கட்டிடங்களுக்கு மாவட்ட ஆட்சியருடைய NOC-ய வலியுறுத்தாம திட்ட அனுமதி வழங்கப்படும். இதோட நிறுத்திக்கிங்க. இந்த காலத்தில் திட்ட அனுமதி வேண்டி விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய மதச்சார்பான கட்டடங்களுக்கும் இது பொருந்தும். இனிகோவின் கோரிக்கைகள் இனி இல்லை என சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவிப்புகள் செஞ்சாச்சு. அதனால நீங்க எப்பவும் போல நம்ம அரசோட சாதனை திட்டங்களை நீங்க எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போய் நமக்கு பக்கபலமாக இருக்கணும்னு அன்போடு நான் உங்களை உரிமையோடு கேட்கிறேன். நாட்டில் வாழும் சிறுபான்மை நமக்கு அனைவரும் இன்றைக்கு என்ன மாதிரியான அச்ச உணர்வோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கே அச்சத்தை வர வைக்கக்கூடிய தேசிய சக்திகள் எதிர்க்கிற திறனும் கோரிக்கைகளும் அந்த உணர்வும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்கு. அதனால தான் SIR நடவடிக்கையின் போதும் சரி இப்பவும் சரி உங்க எல்லாருடைய வாக்குரிமையும் உறுதி செய்ய உறுதியோடு களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்கோம். நாட்டில் அன்பொழி நடத்துகிற சமத்துவத்தை விரும்புகிற சக மனிதர்களை சக சகோதரிகளை நினைக்கிற மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறோம். ஜனநாயகத்தில் இந்த வலிமைமிக்க சக்திகள் ஒன்று சேர்ந்து மக்களும் ஆதரவாக இருக்கும்போது எந்த பாசிச சக்திகளாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு துணையா திராவிட முன்னேற்ற கழகமும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் உறுதியாக இருக்கும். அதேபோல் என்றைக்கும் நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்கணும்னு கேட்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்கள் வீட்டு பிள்ளை ஸ்டாலின் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.